அன்புக்குரியவர்களே, ரமலானின் கடைசி காலங்களில் இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். ரமலான் என்றாலே அத்துணை அமல்களுக்கும் சொல்லப்பட்ட வாக்குறுதி மன்னிப்பு தான். மன்னிப்பு இல்லாமல் அல்லாஹ்வின் அருளும் கிடையாது, சுவர்க்கமும் கிடையாது. நிறைய பேர் ரமலான் வந்தால் நிறைய சதக்கா கொடுக்குறாங்க, ஜக்காத் தான தர்மங்கள் கொடுக்குறாங்க, கால் வீங்கும் அளவுக்கு இபாதத் செய்கிறாங்க. இது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள செயற்பாடுகள். இதை உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்றதுக்காக செய்கிறீங்க. அல்லாஹ் அவங்களோட தவறுகள் இருந்தால் மன்னிப்பான். நோன்பு பிடிக்கிறதால அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரவில் நின்று தொழுகிறதால அவங்களோட பாவம் மன்னிக்கப்படுகிறது. சதக்கா கொடுக்கறதால அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாக்கப்படுறீங்க என்று தனிப்பட்ட உங்களுக்கான வாக்குறுதிகள் இருக்குது. இது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள இபாதத் செயற்பாடுகள். ஆனால் எத்தனையோ கால் வீங்க நின்று தொழக்கூடியவர்கள், மஸ்ஜிதிலேயே பள்ளி புறாக்கள் போன்று இருக்கக்கூடியவர்கள், பலருடைய மனதை உடைத்து, பலருடைய சொத்துகளிலே கை வைத்து, பலருடைய மனதை காயப்படுத்தி எவ்வளோ இபாதத் செஞ்சும் அந்த இபாதத்தால் அல்லாஹ்வை அடைய முடியாது. அதிலும் தீர்ச்சையாக ஒன்று சொல்வதாக இருந்தால், பெத்த உம்மை வாப்பாவோட கூட பிறந்த உடன்பிறப்புகளோட பேசாமல், ஒத்துமை இல்லாமல், வாக்குவாத பிரச்சனைகளோட 27 வந்து எவ்வளோ கண்ணீர் வடித்தாலும் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா? சந்தேகம். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் அறிந்தவன். எனவே யதார்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எக்ஸ்ட்ராவா அமல் செய்ய கிடைக்கல, ஃபர்து மட்டும்தான் தொழுகிறேன், பரவாயில்லை. ஆனால் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பேணுதாக இருக்கணும். ஷாபானுடைய 15 அந்த நாள்லையும் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்குறான். ஆனால் மக்களிடத்தில் பிரச்சனையே உண்டாக்கக்கூடிய அந்த மோசமான மக்களுக்கு மன்னிப்பு இல்லை. அதுபோல 27 நாளாக இருக்கலாம், ரமலானுடைய கடைசி 10 நாட்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கப்படும். ஆனால் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்களில், தவறுகளில் இருந்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. எனவே 27 ஒற்றைப்படை நாட்களோ கடைசி 10 வந்து கடத்தி கொண்டிருக்கிறோம், நாட்களை கழித்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் முன்னால் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எனக்கு யார் யாரோட பிரச்சனை இருக்குது, யார் யாரோட மனசை நான் காயப்படுத்தியிருக்கிறேன், யார் யாரை பற்றி நிறைய புறம் பேசியிருக்கிறேன், என்னோட தாய் தந்தைக்கு நான் என்ன குறை வச்சிருக்கிறேன், என்னை கூட பிறந்தவங்களுக்கு நான் என்னென்ன அநியாயம் செஞ்சுருக்கிறேன், அவங்கள்ட்ட என்ன மன்னிப்பு கேட்கணும், நான் வேலை செஞ்ச கடையில், நான் உத்தியோகம் செய்யக்கூடிய ஆஃபீஸில் நான் என்ன மிஸ்டேக் விட்டுருக்கிறேன், எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி முதலாவது இதை கிளியர் பண்ணுங்கள். இதை கிளியர் பண்ணினாலே உங்களோட ஹார்ட், உங்களோட மனசு தூய்மையாகும். அதுக்கு பின்னால் நீங்கள் தொழக்கூடிய 2 ரக்காத் கூட உங்களுக்கு பொறுமதியாக இருக்கும். இதெல்லாம் பெண்டிங் வச்சுட்டு இங்கே எவ்வளோ இபாதத் செஞ்சாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த இபாதத்துக்கள் எல்லாம் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நிறைய பேர் சதக்கா கொடுக்குறாங்க, காசு, பணம், பொருள், உணவுப் பொருட்கள், இப்படி சதக்கா கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, செஞ்ச அமல சதக்கா கொடுக்குறவங்க. அது அமல சதக்கா கொடுக்குற காலம் இல்லை. இது கியாமத் நாளில் போய்த்து அங்கே அமல சதக்கா கொடுத்து நாங்கள் வெற்றி அடைய முடியாது. எனவே இங்கே இந்த லிஸ்ட்டுக்கு மன்னிப்பு கேட்கலாட்டி நாளை கியாமத்துடைய நாளில் எங்களோட அமல்கள் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கஷ்டப்பட்டு செஞ்ச அமல்கள் சும்மா நாங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை உண்டாகிடும். அதனால் யதார்த்தமான உண்மைகளை புரிஞ்சு கொள்வோம். ரமதான் என்பது வெறும் இபாதத்துக்குரியதல்ல, உங்களோட வாழ்வியலை மாற்ற வந்தது, உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்க வந்தது, உங்களோட குணங்களில் ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்க வந்த மாதம், உங்களோட பொறுமையை இன்னும் வலுவூட்ட வந்த மாதம், உங்களோட மென்மையான இறக்க குணத்தை இன்னும் வலுவூட்ட வந்த மாதம். ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலில் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகினதை நீங்கள் பார்க்கணும். இல்லை ரமலானுக்கு முன்னால் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் ரமலானுக்கு பின்னாலேயும் இருக்கிறேன்டால் அது ஹிஸ்பு ஷைத்தான். ஷைத்தானுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களில் தான் ஆகிவிடுவோம். ஹிஸ்புல்லா, அல்லாஹுடைய கூட்டம் யாரென்றால் ரமலானை சரியாக பயன்படுத்தி அதனுடைய
பலாபலன்கள் அத்துணையையும் அடைஞ்சிருக்கணும். ரமதான் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் கொண்டு வந்ததோ அத்துணை பாக்கியங்களுக்கும் அல்லாஹ் எங்களை பங்குதாரிகளாக ஆக்குவானாக.